வணக்கம் அனைவருக்கும். நம்ம இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்சி 80 வருஷம் ஆச்சு. 80 இயர்ஸ். இந்த 80 இயர்ஸில் கடந்த 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்திய தேசம் அடைஞ்சிருச்சு. இந்த இந்திய தேசம் அடைஞ்சதுக்கான காரணமே தனி மனிதனுடைய எண்ணத்தில் ஏற்பட்ட மாற்றம், முன்னேற்றம் தான் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. பட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு 2026 வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நாம 3 வேளை சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான உடம்பு, ஏதோ நான் பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்ற வாழக்கூடிய மிக எளிமையான வாழ்க்கையில் விரும்பக்கூடிய கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கோம். ஆனால் கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கோடிக்கணக்கான பேருக்குமே லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசைதான் இருக்கிறதை தவிர அதற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் அல்ல, என்ன வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய எண்ணம் வேண்டுமல்ல. அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே எப்படி செய்கிறது, எங்கு செய்கிறது, எதை நம்ம வெற்றி அடைய வைக்க முடியுன்ற அந்த சிந்தனை துளி வந்துடும்ல. எதை அடைய வேண்டும் என்ற எண்ணம், நம் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் முதலில் நமக்கு வேண்டும். தாட் ப்ராசஸ். தயவு செய்து குறுகிய வட்டத்திற்கு வாழ்வதற்கு நாம் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இல்லை, சுதந்திரம் அடைந்த 80 ஆண்டுகள் கழித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் வாழ்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் a golden opportunity. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற டைம். தயவு செய்து பயன்படுத்துங்கள். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்க. அதுக்கான எண்ணத்தை கொண்டு வாங்க. இந்த பிரபஞ்சம் என்ற இறைவன் உங்களின் தீர்க்கமான சக்திக்கு, ஈர்ப்புக்கு எல்லாம் வல்ல இறைவன் அதற்கான சூழலை ஏற்படுத்துவார். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை விருப்பமான முறையில் அமைத்துக் கொள்ள முடியும். அன்புடன் மாலை வணக்கம், உங்கள் விஜய்.